மகாபாரத போரில் பாண்டவர்கள் வெற்றி பெறுறாங்க. அதோட அடையாளமாக வீரர்கள் முரசொலிகளை எழுப்புறாங்க, சங்குகள் முழங்குது. அப்போ அர்ஜுனன் எனதோட வில்லின் ஆற்றலால் தான் வெற்றி கிடைச்சது அப்படின்னு சொல்லி ஒரு ஆணவம் கொண்டு இருக்கிறான். சாட்சாத் ஸ்ரீ கிருஷ்ணனே எனது தேரோட்டி அப்படின்னு சொல்லி பெருமிதமும் அவனோட ஆணவத்தை அதிகமாக்குது. மகாபாரத போர் தொடங்கியதிலிருந்து கடைசி வர ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனோட வேலைக்காரன் போலவே நடந்துக்கிட்டார். போரின் போது ஒவ்வொரு நாளும் அவங்க போர் முடிஞ்சு மாலையில் அவங்களோட பாசறைக்கு திரும்புவாங்க. அப்போ அர்ஜுனன் முதல்ல தேர்லேருந்து இறங்குவார். அதற்கு பின்னால் தான் கிருஷ்ணர் இறங்குவார். இதே தான் வழக்கமாக இருந்தது. போர் முடிந்த பிறகு அர்ஜுனன் அந்த வழக்கத்தை மாற்ற நினைக்கிறார். ஸ்ரீ கிருஷ்ணா, நீ முதல்ல தேர்லேருந்து இறங்கு, அதன் பிறகு நான் இறங்குறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறார் அர்ஜுனன். அதுக்கு கிருஷ்ணர் ஏற்கவே இல்லை. மாற, அர்ஜுனா, வழக்கம் போல் நீயே தேர்லேருந்து முதல்ல இறங்கு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் கிருஷ்ணர் கூறியது போல் அர்ஜுனனால் அதை ஏற்றுக்க விருப்பமே இல்லை, மனமும் இல்லை. ஆனாலும் கிருஷ்ணர் கூறியதுனால வேற வழி இல்லாமல் அர்ஜுனன் தேர்லேருந்து முதல்ல இறங்குறார். பின்னால் கிருஷ்ணர் இறங்குறார். அவர் இறங்கியது தான் தாமதம். அர்ஜுனன் பார்க்கும்போதே தேரோட உச்சியில் இருந்த ஹனுமன் அங்கேருந்து பறந்து செல்றார். தேர் தீப்பற்றி எரியுது. பதற்றத்தோட அர்ஜுனன், கிருஷ்ணா, ஏன் திடீர்னு தீப்பற்றி தேர் எரியுது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதற்கு கிருஷ்ணர் சொல்கிறாரு, போரில் துரோணர், கர்ணன் இந்த வீரர்களோட அம்புகளும் ஆயுதங்களும் தேரை தாக்குச்சு. அதனால அதில் நெருப்பு புகுந்திருந்தது. இதுவரையில் நான் தேரில் இருந்தனால தேரை அக்னி பகவான் எதுவும் செய்யாமல் இருந்தார். அந்த ஆயுதங்களோட வலிமையும் அடங்கி இருந்தது. இப்போ போர் முடிஞ்சிருச்சு, இனிமேல் நான் அந்த தேரில் உட்கார மாட்டேன் அப்படிங்கிறத அறிஞ்சதும் தேரில் இருந்த ஆற்றலை வெளிப்பட்டு தேரை எரிச்சிச்சு அப்படிங்கிற கிருஷ்ணரோட விளக்கத்தை கேட்ட அர்ஜுனனுக்கு ஆணவம் அழிந்தது. கிருஷ்ணர்கிட்ட என்னை மன்னித்து விடு, சற்று ஆணவம் கொண்டு விட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இறைவன் அருளால் தான் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நடைபெறுது. அதை அறியாமல் அஞ்ஞானம் காரணமாக நாம் செய்தோம் அப்படின்னு சொல்லி ஆணவம் கொள்கிறோம். அவனன்றி ஓர் அணுவும் அசையாது. இறைவன் செயலால் தான் அனைத்தும் நடைபெறுகின்றன என்ற உண்மையை அனுபூதியில் உணர்ந்தவர்கள் ஜீவன் முக்தர்கள். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்ம நிதயே வாசிஷ்டாய நமோ நமக.